இந்த சனி ராகுன்னு சொல்றீங்கல்ல. இந்த சனியும், ராகுவும் செயற்கையா இருந்தா என்ன மாரியான விஷயங்கள் இருக்கும்? அது நல்லதா? கெட்டதா? சனி ராகு சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஜாதகப்படி நல்லா இருக்கு. உண்மைய சொன்னாக்கா நல்லா இருக்கு. ஏன்னாக்கா, நான் பிறந்த ஆண்டுகள்ல சனி ராகு சேர்க்கை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஜாதகத்தில அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, குரு உச்சம். அன்னைக்கு என்னோட ஜாதகத்தில குரு உச்சம் வந்தாரு. குரு உச்சம் பெற்று சனி ராகு சேர்க்கைய பார்க்கறதுனால, எனக்கு இந்த சனி ராகு வரக்கூடிய பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பிரச்சனை குடுக்கல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஆனா, சில ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, குரு பலம் இல்லாம இருந்து, குரு பார்வை இல்லாம இருந்து, சந்திரன் கெட்டு போயிட்டு, இல்ல அமாவாசை நெருங்கி பிறந்திருந்தாங்க அப்படின்னு நான் கேட்டனாக்கா, அந்த காலத்துல பிறந்த குழந்தைங்க. அதே சமயம் தான் சனி ராகு வந்து எங்க இணையுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப சனி ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்திலே உட்கார்றாரு அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பா மன அழுத்தத்துக்கு பஞ்சமே இருக்கு. ஏன்னா 2 இருட்டு கிரகம் வந்து லக்னத்திலே உட்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடல் ரீதியா நிறைய ஆட்டி படைக்கும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஒருவேளை 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, குடும்பத்துல போட்டு ஒரு வழி ஆக்கி விட்டுரும். இல்ல 4ஆம் இடத்துல இருக்குனாக்கா, நம்மளுடைய சுகங்கள் நிறைய அடிபட வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடம் அப்படின்னாக்கா, பூர்வ புண்ணியம் நிறைய சிக்கல குடுக்கலாம். 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா, கடன், வம்பு, வழக்கு, நோய் இந்த மாரி சிக்கல குடுத்துடலாம். 7ஆம் இடம் தான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா 2 சனி இருந்தாலே பிரச்சனை. அப்ப சனி 2 பேரும் 7ஆம் இடத்துல இருந்தாங்க என்ன நடக்கும் குடும்பத்துல? குடும்பன்றத தாண்டி அவருடைய கலத்திர பாவமே அடிபட்டு போயிடும். அப்போ இந்த சனி ராகு சேர்க்கை இருக்குனாக்கா, எங்க இருக்கு? லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க? அது சார்ந்த வழிபாடு தான் போ முடியும். அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 9ஆம் இடத்துல இருக்குது. அதே சமயம் 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, என்னால இன்னைக்கு ஆன்மீகத்துக்குள்ள வர முடியுது. நம்ம பண்ற வழிபாடு நம்மளுக்கு ஷூட் ஆயிருக்குது. அதே சமயம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் முடியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட குரு எனக்கு சொல்லிக் குடுத்ததுன்னு கேட்டாக்கா, ரொம்ப கஷ்டம் இருந்ததுனாக்கா ஒரு வார்த்தை எல்லா மனுஷனும் வருது. என்னன்னு கேட்டாக்கா, இந்த இந்த வாழ்க்கைக்கு இந்த கஷ்டத்துக்கு நான் செத்து தொலைச்சிருக்கலாம். அதிகபட்சம் ஒரு வார்த்தை ஆ. அதிகபட்சம் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா, இந்த கஷ்டத்துக்கு நான் செத்து தொலைஞ்சிருக்கலாம். நான் பட்ட அவமானத்துக்கு, நான் பட்ட வலிக்கு, நான் பட்ட அடிக்குன்னு ஒரு வார்த்தை வந்துடுறாங்க. அப்ப எங்க குருநாதர் எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாருனாக்கா, "நீ ஏன் செத்தா சுடுகாட்டுக்கு போற? உயிரோட இருக்கும்போதே போயிட்டு வந்துரு."